களுவங்கேணியிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தை முற்றாக இயங்க விடாமல் தடுத்து மீனவர்களுக்கான அசௌகரியங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஹிஸ்புல்லாவும் சாணக்கியனும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த களுவங்கேணியிலே மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையம் தொடர்ந்து இயங்கி வந்தால் அதனால் நன்மை அடைவது அந்த கிராமத்தில் உள்ள மீனவர்கள் தான். அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்த போது 7 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்றுதான் மண்ணெண்ணெய் அவர்கள் பெற்று வந்தார்கள். இப்போது அவர்கள் ஹிஸ்புல்லாவும் சாணக்கியனும் சேர்ந்து அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பொய்யான தவறுகளை கூறி கல்லாத்திலே இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் மாறி அதை மூட வைத்து இயங்காமல் செயற்படுத்துவதற்காகத்தான். அதே போன்று காத்தாங்குடியிலும் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை கொட்டலாக மாற்றியிருக்கிறார்கள். அதுவும் இயங்காமல் இருக்கின்றது. அதே நிலைகளுக்குத்தான் இந்த இயங்கிக் கொண்டிருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இயங்க வைக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே சாணக்கியனுக்காக நான் போட்ட முறைப்பாட்டின் காரணமாகவும் சாணக்கியனுக்கு செம்பு தூக்கி கொண்டிருக்கிற ஒரு சில களுவங்கணியில் இருக்கிற ஒரு சில செம்பு தூக்கியலும் இதற்கு உடந்தையாயிருந்து இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை மூடுவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே தேசத்துக்கு மகுடம் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்துக்கு மொத்தமாக 9 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டன மீனவர்களின் நலன் கருதி. இதிலே 7 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டு செயலிழந்து மீண்டும் உருவாக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. களுவங்கேணியிலே நீண்ட காலமாக ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்டிருந்ததை அறிந்து 30 லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தினை நான் செலவு செய்து அதனை 5 வருட குத்தகைக்காக பெற்றிருந்தேன். ஆரம்பத்திலே 4 வருடமும் குத்தகை முடிவிலே மீண்டும் 1 வருடமும் தருவதாக. அப்படியாயின் எனக்கு அந்த செலவழித்த பணம் தேவையில்லை என்று சொல்லி 30 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை மீள் இயக்கத்துக்கு கொண்டு வந்திருந்தேன். 4 ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனையுமின்றி நல்லபடியாக எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நான் அதை நடத்தி வந்தேன். இவ்வளவு காலமாக 3 மாதம் 4 மாதங்கள் பல தடவை திறக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த நிலையிலே நான் 2021ஆம் ஆண்டு எடுத்த காலம் தொட்டு இத்தவரைக்கும் நல்ல முறையிலே தான் நான் இயக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினராகிய ராசமாணிக்கம் சாணக்கியன் என்பவர் அவருடைய பினாமிக்கு அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை எடுத்து கொடுக்கும் முயற்சியை 2025ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். இதன் கட்டமாக அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே தொடர்ச்சியாக அவர்கள் பொய் தகவல்களை கொடுத்து அரசாங்கத்தை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ள பார்க்கிறார்கள். அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சாணக்கியன் ஒரு முயலை கொண்டு சென்றால் அதற்கு 3 கால் என்றால் அங்கு அபிவிருத்தி குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் அந்த முயலுக்கு 3 கால் என்று கூறக்கூடாது, அதை விசாரணை செய்ய வேண்டும். உதாரணமாக களுவங்கேணி எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய மண்ணெண்ணெயை 7ஆம் மாதம் சாணக்கியனுடைய அதிகாரத்தை வைத்து மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்தார். இதற்கு உடந்தையாயிருந்தவர் கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராயிருந்த ருக்சான் குருஸ். இவர் சாணக்கியன் அதிகாரத்தை பயன்படுத்தி ருக்சான் குருசுனுடன் சேர்ந்து களுவங்கேணி நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருந்த மண்ணெண்ணெய் விநியோகத்தை 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு துண்டித்தார்கள். துண்டித்து விட்டு என்னை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்காக தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே என்னை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து கொண்டு வந்தார். இது சம்பந்தமாக ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவித்திருந்தேன், கடற்தொழில் அமைச்சருக்கு அறிவித்திருந்தேன். அது மட்டுமல்லாமல் கடற்றொழில் நீரியவள பணிப்பாளர் டைரக்டர் ஆஃப் ஜெனரலுக்கும் இது சம்பந்தமாக நான் அறிவித்திருந்தேன். அது சம்பந்தமாக எல்லா ஆவணங்களையும் பார்வையிட்டு மீண்டும் 1 வருடத்துக்கு என்னை இயக்கும்படி எனக்கு கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் 2025/9/2021ஆம் ஆண்டு தேதியிடப்பட்டு எனக்கு ஆவணமாக தந்திருக்கின்றார். இந்த ஆவணத்தின் அடிப்படையிலே எனக்கு 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் எனது உடன்படிக்கை முடிவுறுகிறது. இதற்கு இடையிலே அவர்கள் இந்த எனது உடன்படிக்கை முடிவுறுறதுக்கு இடையிலே எனது மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்திருக்கிறார்கள். இதை சாணக்கியன் பினாமிக்கு எடுத்து கொடுப்பதற்காகத்தான் சாணக்கியன் தொடர்ச்சியாக என் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார். இதை நான் தெளிவுபடுத்துமாக மட்டக்களப்பு அரசாங்க அதிபரிடம் நேரே சென்று சந்தித்த போது அவர் என்னிடத்தில் கூறினார், இது கடற்றொழில் நீரியவள திணைக்கள பணிப்பாளர் எடுக்க வேண்டிய முடிவு, அவர் எடுக்கிற முடிவில் தான் தங்கியுள்ளது என்று. அதன் பின்னர் நான் எனக்கு கடற்றொழில் பணிப்பாளர் இடத்திலிருந்து 1 வருடம் மீண்டும் இயக்கும்படி எனக்கு அனுமதியை தந்தபோது அந்த அனுமதி கடிதத்தோடு சென்று நான் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்த போது
ஆவணங்களை பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று சொல்லி அவர் அவ்வாறான ஒரு ஆவணங்களை பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று சொல்லி அசம்பந்தமாக ஒரு பதிலை எனக்கு தந்தார். அது முற்றிலும் பிழையானது. சாணக்கியன் தொடர்ச்சியாக பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தால் இதனுடைய உண்மைத்தன்மைகளை அறிய வேண்டியது அரசாங்க அதிபருடைய கடமை. அரசாங்க அதிபர் இது சட்டத்துக்கு விரோதமான முறையிலே நான் கைப்பற்றி செய்கிறேன் என்பதனை அவர் விசாரிப்பதாயின் என்னை அழைத்து அவர் என்னுடைய ஆவணங்களை பரிசீலித்து செய்து பார்க்க வேண்டும். அரசாங்க அதிபராக இருந்து கொண்டு பொறுப்பற்ற விதத்தில் இவர் பதில் கூறுவது எனக்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. அரசாங்க அதிபராக இருக்கின்றவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றால் அரசாங்க அதிபர் நம்பக்கூடாது தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று. அதை அவர் உணர்ந்து அந்த முயலுக்கு 3 காலா 4 காலா என்பதனை அவர் விசாரணை செய்துதான் பார்க்க வேண்டும். அரசாங்க அதிபர் அவ்வாறு செய்யவில்லை. அரசாங்க அதிபர் செய்யாமல் தொடர்ச்சியாக எனது மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்து கொண்டிருக்கிறார்கள். துண்டித்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக என் மீது பொய் குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு பின்னர் தான் எனக்கான உடன்படிக்கையை முடிவுறுகிறது. அதன் பின்னர் சாணக்கியன் நினைத்த மாதிரி தான் நினைத்த பினாமிக்கு கொடுக்க முடியாது. இது அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டிடம். இது பகிரங்க ஏலத்தில் விடப்பட வேண்டும். அதற்காக நாம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை நாட உள்ளோம். இது சம்பந்தமாக முறைப்பாடுகளை எழுதி அனுப்புவதற்கும் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இது சம்பந்தமாக விரைவில் அதை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தி இது நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கின்றோம். அத்தோடு நேற்றைய தினம் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் பிரவு அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இதனுடைய உண்மைத்தன்மைகளை பிரவு தோழருக்கு நான் எடுத்து கூறியிருந்தேன். அவர் இதனுடைய ஆவணங்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு கொண்டு வரும்படியும் அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து அந்த ஆவணங்களின் அடிப்படையிலே தான் அடுத்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இதனுடைய உண்மைத்தன்மையை தான் வெளிப்படுத்துவதாகவும் எனக்கு வாக்குறுதி தந்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கிஸ்புல்லா அவர்கள் காத்தாங்குடியிலே இருக்கின்ற மண்ணெண்ணெய் டீசல் இரண்டும் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை கொட்டலாக மாற்றிவிட்டு அங்கு டீசலும் இல்லை மண்ணெண்ணையும் இல்லை எல்லாம் இறந்து கொட்டுப்பட்டு இருக்கிற நிலையிலே இயங்கிக் கொண்டு இருக்கின்ற கழுவங்கணி செட் சம்பந்தமாக கிஸ்புல்லா அவர்கள் கதைக்கிறார். கிஸ்புல்லா அவர்கள் ஏத்துக்காலையில் இருக்கிற காத்தாங்குடி எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை ஒரு தரம் சென்று பார்வையிடும்படியாக நான் அவருடைய வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன். உங்களிடத்திலே இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நீங்கள் கொட்டலாக்கி விட்டு பம்முகள் செட்டுகள் எல்லாம் இறந்து கொட்டுப்பட்டு கிடக்கும் நிலையிலே நல்லா இயங்கிக் கொண்டு இருக்கின்றதை சாணக்கியனோடு சேர்ந்து நீங்கள் குழல் ஊதி இந்த இயங்கிக் கொண்டிருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தை இயங்க விடாமல் தடுப்பதற்கு நீங்களும் அவரோடு சேர்ந்து முயற்சி செய்திருக்கிறேன். அடுத்ததாக களுவாஞ்சிக்குடி பட்டுறுப்பு தொகுதியிலே சாணக்கியனுடைய தொகுதியிலே கல்லாத்திலே இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை பம்மையே திருடி சென்று விட்டார்கள். அங்கு இப்போ மதுபான மருந்து இடமாக அது காட்சியளிக்கின்றது. அவ்வாறு இருக்கும் போது 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் நல்லாக இயங்கிக் கொண்டு இருக்கும் போது நீங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இயங்க விடாமல் தடுக்கின்றீர்கள். இந்த 7ஆம் மாதம் மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்தீர்கள். மீனவருக்கான வழங்கப்பட்டு கொண்டு வந்த 30,000 கொடுப்பனவு அவர்கள் வேண்ட பயப்படுகிறார்கள். நான் அவர்களுக்கான 30,000 ரூபாயை பெறும்படி கூறிய போது அவர்கள் அதை தங்களுக்கு தர வேண்டாம், இப்போது உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்ட பின்னர் தாங்கள் அதை பெறுவதாக என்னிடத்தில் கூறியிருக்கிறார்கள். அதனால் மீனவர்களுடைய சங்கத்தினுடைய வளர்ச்சியும் சாணக்கியனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. களுவங்கணி மீனவர்களுடைய சங்க வளர்ச்சிக்காக நான் 30,000 ரூபாய் வாடகை கொடுத்து வந்தேன். அதுவும் இன்று மீனவர்களுடைய களுவங்கணி மீனவர்களுடைய வயிற்றிலே அடிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு முற்றுமுழுதான காரணம் சாணக்கியனால் தான் இவ்வாறான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றதை களுவங்கணி மீனவர்களும் அறிவார்கள், களுவங்கணி மீனவர் சங்க தலைவர்களும் அறிவார்கள். ஒரு சில சாணக்கியனுக்கு செம்பு தூக்கிகள் களுவங்கடியில் இருந்து கொண்டு நான் சாணக்கியனுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்ததனால் அவர்கள் என்னை பழி தீர்ப்பதற்காக ஒரு சில களுவங்கடியில் இருக்கிற செம்பு தூக்கிகளும் இதுக்கு உடந்தையாய் இருந்து கொண்டு அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை எவ்வாறாயினும் என்னை விட்டு எழுப்பி அதை மூட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நான் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரிடத்திலேயும் கேட்டுக்கொள்கின்றேன், இதை நீங்கள் பூரண விசாரணை ஒன்று துரித விசாரணையை செய்யுங்கள். என்னையும் அழைத்து என்னிடத்தில் இருக்கிற ஆவணங்களையும் பரிசீலித்து சாணக்கியன் கூறுவது பொய்யா அல்லது உண்மையா என்பதனை நீங்கள் துரித விசாரணையை மேற்கொள்ளுமாறு தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன்.